Hi. வெல்கம் டு தேவிகா அலங்கோவன் சேனல். இன்னைக்கு நம்மளோட சேனல்ல என்ன வீடியோ பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்மளோட லைஃப்ல ஈஸியா இதெல்லாம் நம்ம கடந்து போறோமா, என்னென்ன மாதிரியான விஷயங்கள்லாம் கடந்து போகணும் அப்படின்றத பத்தி தான் இந்த வீடியோல உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணிக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன். நம்மளோட சப்ஸ்கிரைபர் சிஸ்டர் ஒருத்தங்க இப்போ எனக்கு ஒரு மெசேஜ் ஒன்று பண்ணியிருந்தாங்க. என்ன அப்படின்னா, என்னோட ரிலேட்டிவ் ஒருத்தவங்க வரேன்னு சொல்லியிருந்தாங்க. அவங்களுக்காக பாத்தீங்கன்னா ரொம்ப ஆசாசியா நான் சமைச்செல்லாம் வச்சேன் சிஸ்டர். பட் பக்கத்துல வந்தாங்க, வீட்டுக்கு கூப்பிட்டா இல்ல இல்ல நான் வரல அப்படின்னு சொல்லிட்டு அவங்க என்னோட வீட்டுக்கு வரல. எனக்கு ரொம்ப கஷ்டமா ஆயிடுச்சு. பட் என்னால என்ன பெஸ்டா என் வீட்டுல செய்ய முடியுமோ அது மாதிரிதான் செஞ்சிருந்தேன். நான் மனசாரதான் கூப்பிட்டுருந்தேன். பட் அவங்க வரல. ஒருவேளை நாங்க பினான்சியலா ரொம்ப டவுனா இருக்கோம் அப்படின்றதுனால வரலையா என்னன்றதெல்லாம் தெரியல. எனக்கு அது ரொம்ப கஷ்டமா இருக்கு. நான் ரொம்ப ஹர்ட்டா ஆகுது எனக்கு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. கண்டிப்பா இதை பத்தி பேசுங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. நிஜமாவே அப்படி ஒரு சுச்சுவேஷன்ல ஏதாவது ஒரு விஷயங்கள் நடக்கும்போது கண்டிப்பா நமக்கு வலிக்கதான் செய்யும். அதெல்லாம் விடுங்க, அவங்கெல்லாம் அப்படிதான் அப்படின்னு நம்ம என்னதான் ஈஸியா சொன்னாலுமே நமக்கு பாத்தீங்கன்னா அந்த மாதிரியான விஷயங்கள் கண்டிப்பா கஷ்டத்தை தான் கொடுக்கும். இருந்தாலும் நம்ம இதை எல்லாத்தையும் யோசிச்சுக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா நம்மளால அடுத்த எந்த விஷயத்தையுமே பண்ணவே முடியாது. உண்மையான ரீசன் அதுவா கூட இருக்கலாம். மேபி நீங்க பினான்சியலா ரொம்ப டவுனா இருக்கீங்க, ஏன் இவங்க வீட்டுக்கு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு கூட அவங்க உங்க வீட்டுக்கு வராம இருந்திருக்கலாம். இது எல்லாத்தையும் தாண்டி நீங்க அழறது எல்லாத்தையும் தாண்டி நீங்க பண்ண வேண்டியது ஒரே ஒரு விஷயம் தான். உங்களோட லைஃப்ல உங்களை மதிக்காதவங்கள நீங்க எப்பவுமே மதிக்கவே மதிக்காதீங்க. அது எவ்வளவு பெரிய ஆளா வேணாலும் இருக்கலாம். உங்களுக்கு அந்த இடத்துல அவங்க மரியாதை கொடுக்கல அப்படின்னா நம்ம மட்டும் ஏன் அவங்களுக்கு மரியாதை கொடுக்கணும்? அவங்களையே நம்ம பெரிய ஆளா நினைச்சு ட்ரீட் பண்ணணும். அதனால சிஸ்டர், நான் உங்களுக்காக பர்சனலா சொல்ற விஷயம் இதுதான். எதை பத்தியுமே யோசிக்காதீங்க, எதை பத்தியுமே பாத்தீங்கன்னா கவலைப்படாதீங்க. அதை விட்டுருங்க. அவங்க வரலையா, வராட்டி போறாங்க, அவ்வளவுதான். நாளைக்கு நீங்க ஒரு இடத்துக்கு போகும்போது அவங்க வீட்டுக்கு நீங்க போகணுன்ற அவசியம் கிடையாது. அதனால நீங்க அதையே நினைச்சு சொன்னாங்க. நான் அழுதுட்டே இருந்தேன். ஹஸ்பண்ட் தான் சரி விடு அதெல்லாம் ஒண்ணும் இல்லைன்னு சொல்லிட்டு நான் ஆறுதல் சொன்னாரு அப்படின்னு சொல்லிட்டு. ரொம்ப கஷ்டமான விஷயம் தான். பட் அதையே நீங்க யோசிச்சுட்டு இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பா உங்களுக்கு அது இன்னும் ரொம்ப கஷ்டமா தான் இருக்கும் சிஸ்டர். அதனால கண்டிப்பா நான் சொல்றது என்ன அப்படின்னா, அதை ஈஸியா விட்டுட்டு நீங்க அடுத்த வேலையை பார்க்க ஆரம்பிங்க. நீங்க உங்களோட லைஃப்ல முன்னேறதுக்கு என்ன வழியோ அதை பண்ணுங்க. பினான்சியலா உங்களோட ஃபேமிலிய எந்த அளவுக்கு அடுத்த லெவலுக்கு கொண்டு போலாமோ அதுக்கான வழியை மட்டும் நீங்க பாருங்க. ஏன்னா இந்த மாதிரியான அவமானங்கள் நானுமே என்னோட லைஃப்ல நிறைய பட்டிருக்கேன். ஃபர்ஸ்ட் சொல்ற விஷயம் என்னன்னா, இந்த மாதிரி விஷயத்துல ஈஸியா கடந்து போயிடணும். அது எவ்வளவு பெயின்ஃபுல்லான விஷயமா இருந்தாலும் அது நடந்துருச்சு. அதை யோசிச்சு அவங்க உங்களை பத்தி யோசிப்பாங்களா? இப்ப அவங்க உங்க வீட்டுக்கு வரல, ஐயோ அவ நம்மள கூப்பிட்டா, ஆனா நம்ம அவ வீட்டுக்கு போகவே இல்லை, அவ ஏதாவது நினைச்சிருப்பான்னு அவங்க யோசிச்சிருப்பாங்களா? அதெல்லாம் யோசிச்செல்லாம் இருக்க மாட்டாங்க. அவங்க அடுத்த வேலையை பார்த்துட்டு போயிட்டே இருப்பாங்க. அதனால அததான் உங்களுக்கும் சொல்றேன். நீங்க உங்களோட வேலையை பாருங்க. உங்களை நம்பி உங்க குடும்பம், பசங்க நிறைய பேர் இருக்காங்க. அதனால நீங்க அழுதுட்டே இருந்தீங்க அப்படின்னா அது உங்களோட வீட்டு சுச்சுவேஷனையுமே பாத்தீங்கன்னா ரொம்ப பேடா தான் கிரியேட் பண்ணும். அதனால இந்த மாதிரி விஷயங்கள்ல ஈஸியா கடந்து போங்க சிஸ்டர். அதுதான் உங்களுக்குமே நல்லது. நம்மள வெறுக்கிறவங்க முன்னாடியும் நம்மளை பத்தி பின்னாடி பேசுறவங்க இவங்களோட எல்லாம் பாத்தீங்கன்னா நிறைய கான்வர்சேஷன்லாம் வச்சுக்கவே கூடாது. நீங்க என்ன பேடா சொல்லிட்டே இருக்கேன் அப்படின்னா நான் உனக்கு திரும்ப திரும்ப பதில் சொல்லிட்டே இருக்க கூடாது. காதுல வாங்காம நம்ம போயிட்டே இருக்கணும். ஏன்னா நம்மளோட டார்கெட் என்னவா இருக்கணும் அப்படின்னா, நம்ம லைஃப்ல நம்ம ஜெயிக்கணும்ன்றது மட்டும்தான் நம்மளோட டார்கெட்டா இருக்கணும். நம்மளோட முன்னாடி நல்லா பேசுவாங்க, பட் அதே மாதிரி பின்னாடியும் இருப்பாங்களான்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா கிடையாது. நான் போன தடவை பேசின வீடியோலயுமே சொல்லியிருந்தேன். நம்ம அவங்களுக்கு ஒரு விஷயம் செய்யறோம் அப்படின்னா அது அவங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா நம்ம அவங்களுக்கு நல்லவங்களா தெரியும். அதே இல்லைங்க இது எனக்கு பிடிக்கல, நான் இதை பண்ண மாட்டேன்னு நீங்க சொல்லிட்டீங்க அப்படின்னா நீங்க அவங்க கண்ணுக்கு கெட்டவங்களா மட்டும்தான் தெரிவிங்க. அதனால உங்களை பத்தி பின்னாடி பேசுறாங்க, உங்களை பத்தி தப்பான கமெண்ட் பண்றாங்க, இவ அப்படி இப்படின்னு பேசுறாங்க அப்படின்னா அதை பத்தி எல்லாம் யோசிக்கவே யோசிக்காதீங்க. பேசுறவங்க எல்லாம் ரொம்ப நல்லவங்களா இருப்பாங்களா? பேசுறவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா ரொம்ப அப்படியே யாரை பத்தியுமே எதுவுமே கெடுதல் நினைக்காம இருப்பாங்களான்னு கேட்டீங்கன்னா கிடையவே கிடையாது. பேசுறவங்க மனசுலதான் அவ்வளவு அழுக்கு இருக்கு. அதனாலதான் அவங்க முன்னாடி பேசாம பின்னாடி பேசுறாங்க. நானுமே ஆக்சுவலா ரொம்ப ஸ்ட்ராங்கா இருப்பேன். என்னை பத்தி யாராவது பின்னாடி பேசுறாங்க அப்படின்னா அதை நான் கண்டுக்காம போயிட்டே இருக்கணும். ஆனா ஒரு சில சுச்சுவேஷன்ல என்ன ஆகும் அப்படின்னா நமக்கு நிறைய ப்ரெஷர் இருக்கும்ல, ஏதாவது நிறைய விஷயங்கள் யோசிச்சுட்டு இருப்போம். பினான்சியலா நம்ம ரொம்ப ஸ்ட்ரகிள்ல இருப்போம், இல்ல வீட்டுல ஏதாவது ப்ராப்ளம் இருக்கும். இந்த மாதிரி நிறைய சுச்சுவேஷன் நமக்குள்ளயுமே இருக்கும். அந்த மாதிரி டைம்ல ஒருத்தங்க நம்மள ஓவரா ட்ரிகர் பண்ணிட்டே இருக்காங்க அப்படின்னும் போது நம்ம அவங்களுக்கு ரிப்ளை கொடுக்கணும் அப்படிதான் நினைப்போம். பட் அது நான் பண்ற பெரிய மிஸ்டேக்கா நான் ஃபீல் பண்றேன். இனிமே அதை பண்ணக்கூடாதுன்னு நான் முடிவு பண்ணிட்டேன். அப்பப்போ இந்த மாதிரி முடிவு எடுப்பேன். பட் என்னையும் தாண்டி ரொம்ப பஸ்ட் அவுட் ஆகி ஏதாவது ரிப்ளை பண்ணிடுவேன். நான் சொல்றது என்னோட யூடியூப் கமெண்ட்ல தான் சொல்றேன். அதனால
அவங்களுக்குலாம் வந்து பின்னாடி பேச மட்டும்தான் தெரியும். அவங்களால நம்ம பண்ற விஷயத்த வந்து பண்ண முடியல. அந்த வயித்தெரிச்சல்ல தான் அவங்க பின்னாடி வந்து பேசுறாங்க. அதனால அந்த மாதிரி ஆளுங்கள பத்திலாம் நீங்க எப்பவுமே வந்து யோசிக்காதீங்க அப்படின்றது தான் நான் உங்களுக்கு பர்சனலா வந்து எப்பவுமே சொல்ற விஷயமா வந்து இருக்கும். உங்கள பத்தி பின்னாடி பேசுறாங்க, உங்கள பத்தி தப்பா கமெண்ட் பண்றாங்க அப்படின்னா, அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாத்தையும் நீங்க கடந்து போயிட்டே இருங்க. ஏன்னா காலம் வந்து கண்டிப்பா எல்லாத்துக்கும் ஒரு பதில் வந்து சொல்லும். நம்ம வந்து இதை ஈஸியா கடந்து போகிறது கொஞ்சம் கஷ்டம் தான். இருந்தாலும் நீங்க இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கடந்து போயிட்டீங்க அப்படின்னா, உங்களோட லைஃப்ல நீங்க அடுத்தடுத்த கட்டத்துக்கு போயிட்டு இருக்கீங்க அப்படின்றது வந்து அர்த்தம். அதே மாதிரி தேவையில்லாத பேச்சு, அதுக்கப்புறம் தேவையில்லாத பிரச்சனை, இதுல எல்லாத்துல வந்து தலையிடுறது, இல்ல வேற யாராவது தலையிடுறாங்க அப்படின்னா அவங்களுக்கு நம்ம சப்போர்ட் பண்றது, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் பண்ணவே கூடாது. முதல்ல முக்கியமா தேவையில்லாத ஆர்கியூமெண்ட்ஸ் வந்து யார்கிட்டயுமே வந்து வச்சுக்கவே வச்சுக்காதீங்க. உங்ககிட்ட யாராவது ரொம்ப ஆர்கியூ பண்ணிக்கிட்டே இருக்காங்களா, அவங்கள வந்து கடந்து நீங்க போயிட்டே இருங்க. ஏன் அப்படின்னா நம்ம சொல்றத புரிஞ்சுக்கிறவங்க கிட்ட வந்து நம்ம எவ்வளவு வேணாலும் வந்து பேசலாம். பட் நீ சொல்றதுனாலே நான் அதை வந்து புரிஞ்சுக்க மாட்டேன், நீ சொல்றதுனாலே அது தப்பாதான் இருக்கும் அப்படின்னு நம்ம கிட்ட ஆர்கியூ பண்றவங்க கிட்ட நம்ம வந்து பேசிட்டே இருந்தோம் அப்படின்னா நம்மளோட எனர்ஜி தான் வந்து வேஸ்ட். அதனால உங்ககிட்ட யாராவது வீணா ஆர்கியூமெண்ட் வந்து பண்ணிக்கிட்டே இருக்காங்க அப்படின்னா தயவு செஞ்சு அவங்கள வந்து கடந்து போயிடுங்க அப்படிதான் சொல்லுவேன். அதே மாதிரி உங்களோட லைஃப்ல இல்ல உங்களுக்கு தெரிஞ்சவங்களோட லைஃப்ல ஏதாவது தேவையில்லாத பிரச்சனை இருக்கு, ஏதோ ஒரு சுச்சுவேஷன்ல உங்களை கூப்பிடுறாங்க அப்படின்னா நீங்க போயிட்டு நான் வந்து ஹெல்ப் பண்ண போறேன்னு நீங்க நல்ல மனசோட தான் வந்து போவீங்க. பட் நாளைக்கு இவ வரல அப்படின்னா இந்த பிரச்சனை இவ்வளவு தூரம் போயிருக்காது அப்படின்னு ஈஸியா வந்து ஒரு ஒரு விஷயம் வந்து சொல்லிடுவாங்க. அந்த மாதிரியான இடங்களுக்கு தயவு செஞ்சு போகாதீங்க. மேபி உங்களை அந்த மாதிரி யாராவது சொன்னாங்க அப்படின்னா கூட அப்படியா நான் உனக்கு ஹெல்ப் பண்ணுன்ற எண்ணத்தோட தான் வந்தேன், எனக்கு இது தேவைதான்னு நினைச்சிட்டு அந்த விஷயத்த ஈஸியா வந்து கடந்து போயிடுங்க. அதை விட்டுட்டு அவங்களோட வீணா ஆர்கியூமெண்ட்ஸோ இல்லைன்னா வந்து பாத்தீங்கன்னா நீ அப்ப அப்படி இருந்த இப்படி இருந்தன்னு தேவையில்லாத பேச்சோ தயவு செஞ்சு பண்ணாதீங்க. ஏன் அப்படின்னா இது உங்களோட நிம்மதியை வந்து கண்டிப்பா கெடுக்கும். அவங்க வந்து எப்படி வேணாலும் பேசுவாங்க, மாத்தி இவ்வளவு விஷயம் சொல்றாங்க அப்படின்னா அவங்க வந்து மாத்தி மாத்தி எப்படி வேணாலும் வந்து பேசுவாங்க. நாளைக்கு இதே வாய் வந்து அவளை மாதிரி யாருமே இல்லைன்னு சொல்லும், இல்ல இவளாலதான் இவ்வளவு பிரச்சனைன்னு சொல்லும். அதனால அவங்களுக்கு நீங்க நல்லவங்க நிரூபிக்கணும்ன்ற அவசியம் எல்லாம் கிடையாது. உங்களை யாராவது பிளேம் பண்றாங்க அப்படின்னா அந்த விஷயத்தை விட்டு ஈஸியா கடந்து போயிடுங்க. அப்படியா நான் அப்படிதானா சரி ஓகே அப்படின்ட்டு நீங்க கடந்து போயிடுங்க. ஏன்னா நீங்க யாருன்னு உங்களுக்கு தெரிஞ்சா போதும், அடுத்தவங்களுக்கு நீங்க எக்ஸ்பிளைன் பண்ணுன்ற அவசியம் வந்து கண்டிப்பா கிடையாது. அதே மாதிரி நம்மளை சுத்தி நிஜமாவே நிறைய போலியான மனுஷங்க இருந்துகிட்டே தான் வந்து இருப்பாங்க. அது நமக்கு தெரியாமலாம் இருக்காது. கண்டிப்பா 100% நம்மளை சுத்தி இருக்கவங்கல யார் வந்து நம்ம கூடவே இருந்துகிட்டு நமக்கு வந்து இதெல்லாம் பண்றாங்க, நல்லாவே சிரிச்சு சிரிச்சு பேசிக்கிட்டு பட் நம்ம நல்லாவே இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறாங்க அப்படின்றது வந்து நமக்கு கண்டிப்பா வந்து தெரியும். இருந்தாலும் பக்கத்துல இருக்காங்க, சொந்தக்காரங்களா இருக்காங்க, ரிலேட்டிவ்ஸா இருக்காங்க, நெய்பரா இருக்காங்க, கொலீகா இருக்காங்க, இந்த மாதிரி எப்படி இவங்களை வந்து நம்ம அவாய்ட் பண்றதுன்னு சொல்லி யோசிப்போம்ல. ஃபர்ஸ்ட் அந்த மாதிரி ஆளுங்களை அவாய்ட் பண்ணிட்டு கடந்து போயிட்டே வந்து இருங்க. ஏன்னா இந்த மாதிரி போலியான மனுஷங்க உங்களை சுத்தி இருந்தாங்க அப்படின்னா நீங்க முதல்ல யாருக்குமே உண்மையாவே இருக்க முடியாது. அதுதான் உண்மை நான் வந்து நம்புறேன். அதனால உங்களை சுத்தி அந்த மாதிரி போலியான மனுஷங்க இருக்காங்க அப்படின்னா அவங்கள பத்தி அவங்கள விட்டுட்டு நீங்க விலகி போறத பத்தி ஒரு நிமிஷம் கூட யோசிக்காதீங்க. ப்ளீஸ் தயவு செஞ்சு விலகி போயிட்டே வந்துருங்க. அதுதான் உங்களுக்குமே வந்து நல்லது. ஏன் அப்படின்னா அவங்களோட நீங்க பழகும் போது ஆப்வியஸா உங்களுக்கும் அந்த பழக்கம் வந்து வந்துடும். இப்போ 3 பேர் உட்கார்ந்து பேசுறீங்க அப்படின்னா என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, பட் நீங்க 2 பேர் இருக்கீங்க, இன்னொருத்தவங்க வந்து பேசுறாங்க அப்படின்னா அவங்க போனதுக்கு அப்புறம் அவங்கள பத்தி உங்ககிட்டே இவங்க திரும்ப பேசுவாங்க. அப்போ நம்ம என்ன பண்ணுவோம், நம்மளும் சுவாரஸ்யமா அவ அப்படியா இப்படியா நம்மளும் பேசுவோம். ஆனா ஒரு நிமிஷம் நம்ம யோசிக்கிறது கிடையாது. நம்ம இப்படி போயிட்டோம் அப்படின்னா இப்ப வந்து அவங்கள பத்தி பேசுன மாதிரிதான் நம்மளை பத்தி இவங்க பேசுவாங்க அப்படின்றது புரியாம நம்ம வந்து என்ன பண்ணுவோம்னா எல்லாத்தையும் கேட்டுப்போம். ஓ அப்படியா இப்படியா அப்படின்னு சொல்லுவோம். சப்போஸ் நாளைக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை வருது அப்படின்னா கூட நான் சொல்லலப்பா அவதான் என்கிட்ட சொன்னான்னு ஈஸியா பிளேம் பண்ணிட்டு போயிட்டே வந்திருப்பாங்க. அதனால உங்களை சுத்தி அந்த மாதிரியான மனுஷங்கள் இருக்காங்கன்றது உங்களுக்கு தெரியும். அந்த மாதிரி ஆளுங்க இருந்தாங்க அப்படின்னா நிஜமா சொல்றது அவங்கள அவாய்ட் பண்ணிட்டு கண்டிப்பா வந்து போயிடுங்க. அதே மாதிரி நம்மளை சுத்தி நம்மளை மட்டம் தட்டுறதுக்குன்னே சில பேர் வந்து இருப்பாங்க. நம்ம என்ன செய்ய எந்த ஒரு விஷயம் பண்ணட்டுமே, ஒரு வீட்லயே வந்து ஒரு வீடை வந்து நீட் பண்ணி ஒரு அழகா ஒரு விஷயம் வந்து நீங்க பண்ணி வைக்கிறீங்க அப்படின்னா கூட ஐய இது ஏன் அப்படி பண்ண, இது முன்னாடி இருந்ததை விட நல்லாதான் இருந்துச்சு, இதை ஏன் அப்படி மாத்தி வச்ச அப்படின்னு கேட்பாங்க. அப்ப நமக்கே வந்து தோணும் ஒருவேளை இது முன்னாடி இருந்த மாதிரி இருந்தா நல்லா இருந்திருக்குமோ, நம்ம தான் தப்பா பண்றோமோ, நம்ம பண்ற எல்லா விஷயமும் இப்படிதான் இருக்குமோ அப்படின்னு நம்மளே வந்து நம்ப வச்சிருவாங்க. அந்த மாதிரி உங்களை யாராவது சுத்தி சுத்தி மட்டம் தட்டிக்கிட்டே இருக்காங்க அப்படின்னா அந்த மாதிரி ஆளுங்களை ஈஸியா வந்து கடந்து வந்து போயிட்டே இருங்க அப்படிதான் நான் வந்து சொல்லுவேன். இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் கடந்துதான் வந்து போகணும். ஏன் அப்படின்னா நம்மள எப்பவுமே ஒருத்தவங்க மட்டம் தட்டுறாங்க அப்படின்னா
மேபி இவளுக்கு நிறைய டேலண்ட் இருக்கு, இவ நம்மளை விட லைஃப்ல நல்லா வந்துடக்கூடாது அப்படின்றதுனாலதான் நம்மள மட்டம் தட்டிக்கிட்டே வந்து இருக்காங்க. அது நிறைய டைம்ல நமக்கு வந்து ஸ்ட்ரைக் ஆகவே ஆகாது. ஒருத்தங்க நம்மள நல்லா இருக்குன்னு சொல்லும் போது நம்ம அந்த விஷயத்த நான் நல்லா பண்றேன் போல, இன்னும் நல்லா பண்ணும் அப்படின்னு நம்ம மனசு வந்து செய்யும். பட் யாராவது ஒருத்தங்க இன்னொரு விஷயம் என்னன்னா, 10 பேர் நல்லா இருக்குன்னு சொல்லியிருப்பாங்க, பட் யாராவது ஒருத்தங்க நல்லா இல்லைன்னு சொல்லிட்டாங்கன்னா அது நல்லா இல்லைன்னு சொன்னவங்கள சுத்திதான் நம்ம மனசு சுத்திக்கிட்டே இருக்கும். ஒருவேளை நல்லா இல்லையோ, இவன் ஏன் அப்படி சொல்லி இருக்கா, ஒருவேளை நம்ம நல்லா இதை பண்ணலையோன்னு நமக்கு தோணிக்கிட்டே இருக்கும். அதுக்கு எக்ஸாம்பிள் நான் தான். ஏன்னா எனக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு 50 கமெண்ட்ஸ் வருது அப்படின்னா அதுல வந்து பாத்தீங்கன்னா 49 கமெண்ட்ஸ் வந்து நல்ல கமெண்ட்ஸா தான் இருக்கும். பட் சில பேர் வந்து என்ன சொல்றது, அவங்க போற போக்குல ஏதோ ஒண்ணு போட்டு விட்டு போவாங்கல்ல, நம்ம மேல இருக்கிற வயிற்றுச்சலா இருக்கலாம், ஏதோ ஒரு விஷயம், மேபி அவங்களுக்கு ஏதாவது வீட்டுல ப்ரெஷரா இருக்கலாம், என்னை பார்க்கும்போது திடீர்னு அவங்களுக்கு என்ன தோணுதோ தெரியல, ஏதாவது கோவமா இருக்கலாம், இல்ல இவன் மட்டும் இப்படி இருக்காளே அப்படின்னு என்ன மாதிரியான விஷயமா வேணா இருக்கலாம். பாவம் அவங்க எந்த மாதிரியான ஒரு மைண்ட் செட்ல இருக்காங்கன்றது நமக்கு வந்து தெரியாது. ஆனா வந்து ஈஸியா வந்து ஒரு கமெண்ட்ல வந்து போட்டு போயிடுவாங்க. என் மனசு என்ன பண்ணிட்டே இருக்கும்னா, அந்த 49 பேரை வந்து சிஸ்டர் நல்லா இருக்கு சிஸ்டர், இந்த விஷயம் நல்லா இருக்கு, நீங்க சொன்ன விஷயம் எனக்கு ஆறுதலா இருந்துச்சு, நீங்க பேசுறது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு, இந்த மாதிரி எல்லாம் நிறைய விஷயங்கள் வந்து இருந்திருக்கும். அது எல்லாத்தையும் விட்டுருவேன். இந்த ஒரு விஷயத்த மட்டும் ஏன் இவங்க நம்மள இப்படி சொன்னாங்க, ஏன் அவங்க சொல்ற வார்த்தை வந்து நமக்கு ரொம்ப ஹார்ஷா தான் வந்து இருக்கும். பட் அவங்களோட மோட்டிவ் என்ன அப்படின்னா, நாளையில இருந்து இவ வீடியோ போடக்கூடாது, இவளை வந்து இத்தனை பேர் நல்லா இருக்குன்னு சொல்றாங்கல்ல, இவளுக்கு வந்து அது ஹாப்பினஸ் கொடுத்துடக்கூடாதுன்றதுக்காக தான் அவங்க வந்து பண்றாங்க. பட் அதை நான் புரிஞ்சுக்கிறதுக்கு எனக்கு கொஞ்சம் டைம் எடுத்துச்சு. பட் இப்பெல்லாம் அந்த மாதிரி ஆளுங்களை ஈஸியா வந்து கடந்து போயிடுறேன். நான் யோசிக்கிறதெல்லாம், பாவம் அவங்க என்ன மைண்ட் செட்ல இருக்காங்களோ, அவங்களுக்கு என்ன பிரச்சனையோ, கடவுளே அவங்களுக்கு ஒரு நல்ல புத்தியை கொடுங்க, அவங்களோட ஒரு நல்ல சூழ்நிலை வந்து கொடுங்க, மேபி அதனாலதான் அவங்க இப்படி வந்து பேசிட்டு போறாங்க அப்படின்னு நான் இப்பெல்லாம் எடுத்துக்க வந்து ஆரம்பிச்சிட்டேன். அது அவங்களுக்கு நல்லதோ இல்லையோன்னு தெரியல, பட் எனக்கு அது ரொம்ப நல்ல விஷயமா நான் வந்து பாக்குறேன். ஏன்னா நான் வந்து மென்டலா ரொம்ப ஃப்ரீயா இருக்கேன். அதனால உங்களை சுத்தி இந்த மாதிரி போலியான மனுஷங்க இருக்காங்கன்னு தெரிஞ்சும் அவங்கள பக்கத்துலயே வச்சுட்டு இருக்காதீங்க. அந்த மாதிரி விஷயங்கள்லாம் கொஞ்சம் ஈஸியா வந்து கடந்து வந்து போயிடுங்க. அதே மாதிரி உங்களோட அமைதியையும் உங்களோட செல்ஃப் ரெஸ்பெக்டையும் யாரெல்லாம் வந்து என்ன சொல்றது, யாரெல்லாம் வந்து கெடுக்கணும்னு நினைக்கிறாங்களோ அந்த மாதிரி விஷயங்களை வந்து பாத்தீங்கன்னா தயவு செஞ்சு ஈஸியா வந்து கடந்து போயிடுங்க. அப்படிதான் நான் வந்து சொல்லுவேன். நம்ம ரொம்ப நிம்மதியா வந்து இருப்போம். சும்மா தேவையில்லாம வந்து ஏதோ ஒரு விஷயத்த பேச ஆரம்பிச்சு நமக்கு எது மாதிரியான பழைய விஷயங்கள்லாம் ஞாபகப்படுத்திட்டு அவங்க ஈஸியா வந்து போயிடுவாங்க. இல்ல அப்படின்னா அவங்களோட மொத்த கஷ்டத்தையும் நம்ம மேல வந்து இறக்கிடுவாங்க. எனக்கு பர்சனலா நிறைய பேர் அக்கா எனக்கு இந்த பிரச்சனை இருக்கு, அந்த பிரச்சனை இருக்கு அப்படியெல்லாம் வந்து நிறைய பேர் மெசேஜ் வந்து பண்ணுவாங்க. பட் சில பேர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, நிறைய மெசேஜ் வந்து வந்துட்டே இருக்கும். எனக்கு நான் முடிஞ்ச அளவுக்கு வந்து ரிப்ளை பண்ணுவேன். பட் வீட்டுல பசங்க எல்லாம் இருக்காங்கன்னு போது எனக்குமே பொட்டிக்கு ஆர்டர்ஸ் வரும், வீட்டுல வேலை இருக்கும், இது எல்லாத்தையும் தாண்டி சில கமெண்ட்ஸ் வந்து என்னால படிக்க முடியாது. கால் கண்டினியூஸா பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. அந்த மாதிரி சுச்சுவேஷன்ல என்னால அட்டன் வந்து பண்ண முடியாது. அப்ப நான் என்ன யோசிப்பேன், ஏன் வந்து இவங்க கால் வந்து பண்ணிக்கிட்டே இருக்காங்க, என்ன சில டைம் பார்த்து கூட இருக்க மாட்டேன், மொபைல் வந்து சைலண்ட்ல போட்டிருப்பேன். பட் எனக்கு ஒரு 2-3 பேர் வந்து என்ன அந்த மாதிரி வந்து மெசேஜ் வந்து போட்டிருந்தாங்க. என்னன்னா அது எனக்கு ரொம்ப ஹர்ட்டிங்கா இருந்துச்சு. நான் உங்களுக்கு மெசேஜ் போட்டுட்டே இருக்கேன், கால் பண்ணிட்டே இருக்கேன், நீங்க அட்டனே வந்து பண்ண மாட்டீங்க. நான் வந்து மெசேஜ் இருந்துச்சுன்னா நான் ஒரு செகண்ட் சமைக்கும் போது கூட இப்படி சமைச்சுக்கிட்டு மெசேஜ் பார்த்துட்டு வாய்ஸ் நோட் வந்து திரும்ப போட்டுருவேன். பட் வந்து கால் வந்து நான் கவனிக்கல, நிஜமாவே நான் வந்து கவனிக்கல. ஏன்னா எனக்கு நிறைய கால்ஸ் வந்துட்டே இருக்கிறதுனால எனக்கு த்ரோட் இன்ஃபெக்ஷன் வேற. இப்பெல்லாம் ஃபோன் நான் யாருக்கும் மேக்ஸிமம் எடுக்கிறதே கிடையாது. ஒரு நாளைக்கு 50 கால் 60 கால் வந்தா நான் எங்க இருந்து எடுக்கிறது? அதனால வந்து நான் மேக்ஸிமம் எடுக்கிறது இல்லை. பட் நான் வந்து அன்னைக்கு வந்து அவங்க காலை நான் நிஜமாவே கவனிக்கல. பட் அவங்க சொன்ன விஷயம் என்ன அப்படின்னா, எப்பவுமே எனக்கு இந்த கஷ்டம் இருக்கு, அந்த கஷ்டம் இருக்கு, இந்த கவலை இருக்கு, அந்த கவலை இருக்கு, எனக்கு ரொம்ப டிப்ரெஷனா இருக்கு, உங்ககிட்ட பேசினா கொஞ்சம் ரிலாக்ஸா இருக்கும் தான் மெசேஜ் பண்ணலாம் சொல்லுவாங்க. நானும் சரி, நம்ம கிட்ட ஒருத்தங்க ஏதோ ஒரு ஆறுதலுக்காக தானே ஒரு மெசேஜ் வந்து பண்றாங்க, நானும் திரும்ப கவலைப்படாதீங்க சிஸ்டர் எல்லாம் சரியாயிடும் அப்படின்னு நானும் திரும்ப ரிப்ளை வந்து பண்ணுவேன். பட் வந்து பாத்தீங்கன்னா ஒரு நாள் திடீர்னு சடனா வந்து ஒருத்தர் இல்ல 2-3 பேர் இந்த மாதிரி என்கிட்ட வந்து சொல்லியிருந்தாங்க. எனக்கு அது நிஜமாவே ரொம்ப ஹர்ட்டிங்கா வந்து இருந்துச்சு. இல்ல நான் என்னோட கஷ்டம் எல்லாத்தையும் உங்ககிட்ட சொல்றேன், ஒருவேளை அந்த கஷ்டம் உங்களுக்கு வந்துடும் நினைச்சிட்டு நீங்க திரும்ப எனக்கு கால் பண்ணலையான்னு எனக்கு தெரியல அப்படின்னாங்க. எனக்கு செம்ம கோவம் தான் வந்துச்சு. ஏன் அப்படின்னா, நீங்க வந்து எனக்கு மெசேஜ் பண்றீங்க, நான் உங்களை மதிச்சுதான் மெசேஜ் பண்றேன், நீங்க யாரு என்னெல்லாம் எனக்கு வந்து தெரியாது. பட் நான் 24 மணி நேரமும் வெறும் யூடியூப்லயும் இன்ஸ்டாகிராம்லயும் மெசேஜ் மட்டுமே பண்ணிட்டு இருந்தேன்னா எனக்குன்னு ஒரு ஃபேமிலி இருக்குல்ல, அதை யார் பார்ப்பாங்க? நீங்க சொல்றீங்க ஈஸியா வந்து சிஸ்டர் எனக்கு ரொம்ப கவலையா இருந்துச்சு, அதனாலதான் எனக்கு ஒரே டிப்ரெஷனா இருந்துச்சு, அதனாலதான் ஒரு வாரம் நான் வந்து உங்க வீடியோ
வீடியோஸ் பார்க்கல, உங்களுக்கு வந்து மெசேஜ் எதுவும் பண்ணல, நான் இப்போ கொஞ்சம் ரிலாக்ஸா இருக்கேன், அதனால தான் உங்களுக்கு மெசேஜ் பண்ணேன் அப்படின்னு. உங்களுக்கு இருக்க மாதிரியான அதே ப்ரெஷர், அதே டிப்ரெஷன் எனக்கும் இருக்கும்ல, அதையே நீங்க புரிஞ்சுக்க மாட்டீங்கன்றதா எனக்கு தெரியல. பட் 2-3 பேர் இந்த மாதிரி சொல்லியிருந்தாங்க. நான் திரும்ப ரிப்ளையுமே பண்ணியிருந்தேன். சிஸ்டர், இந்த மாதிரிலாம் எனக்கு மெசேஜ் பண்ணாதீங்க, எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு, யாரோட கஷ்டமும் எனக்கு வந்துருன்றதுக்காகலாம் நான் ரிப்ளை பண்ணாம இல்ல, எனக்கு உடம்பு சரியில்லை, எனக்கு த்ரோட் இன்ஃபெக்ஷன், என் வீட்டுல ஹஸ்பண்ட் இருக்காரு, பசங்க இருக்காங்க, நான் அவங்களையும் பார்க்கணும், இத்தனை நாள் நீங்க எனக்கு மெசேஜ் பண்ணிருக்கீங்க, எனக்காவது திரும்ப ரிப்ளை பண்ணாம இருந்திருக்கேனா? கிடையாதுல்ல, எல்லாருக்கும் மதிச்சு நான் ரிப்ளை தான் வந்து பண்ணுவேன். பட் நீங்க உங்களுக்கு ஒரு சுச்சுவேஷன் இருக்கு மாதிரி எனக்கு என்ன சுச்சுவேஷன் இருக்குன்றதை நீங்களும் புரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். எனக்கு 2-3 நாள் வந்து அது ரொம்ப டிஸ்டர்பாவே இருந்துச்சு. ஏன் இப்படி எல்லாம் யோசிக்கிறாங்க? அவங்களுக்கு ஒரு கஷ்டம் இருக்க மாதிரி தானே ஆப்போசிட்ல இருக்கவங்களுக்கும் கஷ்டம் இருக்கும். எல்லாரும் எல்லா டைம்லயும் ஒரே மாதிரி ஹாப்பியெல்லாம் இருக்க மாட்டாங்கல்ல. இப்ப கூட நான் வெளியில கிளம்பிட்டு இருக்கேன், பசங்களோட வெளில கிளம்பிட்டு இருக்கேன். சரி, எனக்கு என்னன்னா அந்த சிஸ்டர் மெசேஜ் போட்டிருந்தாங்க, சரி ஒரு வீடியோ போட்டு போகுமே. நிறைய பேர் அக்கா 2 நாள் ஆச்சு லாங் வீடியோ போடவே இல்லை, ஈவினிங் ஆச்சுன்னா வெயிட் பண்றேன்னு சொன்னாங்க. சரி ஒரு வீடியோ தான் போட்டு போகுமே அப்படின்றதுக்காக தான் நின்று அவசர அவசரமா வந்து எடுத்துட்டு இருக்கேன். நிஜமாவே எனக்கு என்னன்னு தெரியல, 2-3 நாளா ரொம்ப டயர்டா இருக்கு. ஏதோ ஒரு மாதிரி ரொம்ப டயர்டா இருந்துகிட்டே இருக்கேன். என்ன ரீசன்லாம் வந்து தெரியல. மேபி ஹாஸ்பிட்டல் போயிட்டு ஏதாவது ட்ரிப்ஸ் போட்டு வரலாமா, இந்த மாதிரி யோசனைலாம் ஓடிட்டே இருக்கு. பட் இந்த மாதிரி டைம்ல இந்த மாதிரி சில விஷயங்கள்லாம் நம்மள டிஸ்ட்ராக்ட் வந்து பண்ணும். அதனால எல்லாருக்கும் நம்ம எல்லா டைம்லயும் ரொம்ப நல்லவங்களால இருக்க முடியாது. இந்த மாதிரியான விஷயங்கள் நம்மளோட அமைதியை வந்து கண்டிப்பா வந்து கெடுக்கும். நான் அவங்கள தப்பு சொல்லல, பட் அடுத்தவங்களோட சுச்சுவேஷன் என்ன அப்படின்றதையும் புரிஞ்சுக்கணும் அப்படின்றதுக்காக தான் வந்து சொல்றேன். இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கொஞ்சம் ஈஸியா கடந்து போயிடணும்னு நினைக்கிறேன். நான் ஒரு 2 நாள் ஆச்சு, 2-3 நாள் ஆச்சு எனக்கு இதை கடந்து வர்றதுக்கு. பட் இருந்தாலும் எனக்கு அது ரொம்ப ஹர்ட்டிங்கா தான் வந்து இருந்துச்சு. அதே மாதிரி நம்மளை விட்டு யாராவது விலகி போறாங்க அப்படின்னா தயவு செஞ்சு வந்து விட்டுருங்க. ஏன் இதை திரும்ப திரும்ப உங்ககிட்ட சொல்றேன் அப்படின்னா, நம்ம திரும்ப ஒருத்தவங்களை துரத்தி போகும்போது என்ன ஆகும் அப்படின்னா, நம்மளோட வேல்யூ உங்களுக்கு வந்து தெரியாம போயிடும். அது எந்த ரிலேஷன்ஷிப்பா இருந்தாலுமே வந்து சரி. ஒருத்தவங்க நம்மளை விட்டு போறாங்க அப்படின்னா அவங்கள விட்டு ஈஸியா அந்த அந்த ஞாபகத்தை விட்டு கடந்து போறதுக்கு ட்ரை வந்து பண்ணுங்க. அது நிஜமாவே உங்களுக்கு உங்களோட லைஃப்ல உங்களுக்கு வந்து மனசு நிம்மதியா இருக்கிறதுக்கும் சரி, உங்களோட லைஃபை அடுத்த லெவல் கொண்டு போறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா வந்து இருக்கும். நான் என்னோட லைஃப்ல இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாத்தையும் கடந்து போறேன். எனக்கு அது ஏதோ ஒரு விதத்துல நிம்மதியை வந்து கொடுக்குது. நீங்களும் இந்த விஷயங்கள்லாம் ட்ரை பண்ணி பாருங்க. நான் சொன்ன விஷயங்கள்ல எது உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்றதையும் மறக்காம கமெண்ட்ல வந்து சொல்லுங்க. தேங்க்யூ ஸோ மச். மறுபடியும் நாளைக்கு இன்னொரு வீடியோல பார்க்கலாம். பாய்.